வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம சுமதியின் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான அந்த நபரின் சொட்டையை முறிக்கிறாங்க ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஆதி தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அம்மாவை அத்தையை ஆக்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ண பார்க்கணுன்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். இப்போவே வாடா, உன்னை நான் அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுத்து நீ உண்மையை உடச்சி அந்த ஆதியை கைது பண்ண வைக்கணும் அப்படின்னு ஜீவா கொதித்தெழுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது மீனாட்சி மனசுல இருந்து ஜீவாவின் அவ பேரை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பந்தக்காலில் அவன் அதை பிடுங்கி போட பார்த்து கலாட்டா பண்ணதை எப்படியோ வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆதியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தெரிய வருது மீனாட்சிக்கு நம்ம அம்மாவின் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் ஆதி தான். இவன் அவன் பக்கம் என்னை இழுக்கிறதுக்காக போட்ட சதி தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிய அப்படியே கொதித்தெழுறாங்க. ஜீவா மேலே வச்சுருக்க அன்பு நம்ம மீனாட்சிக்கு தெரிய வருது. என் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் இந்த ஜீவா உண்மையை நோண்டி நொங்கெடுத்து கண்டுபிடிச்சி இந்த ஆதியின் முகத்திரையே கிழிஞ்செறிந்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல ஐ லவ் யூ ஜீவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ஜீவாவை. மீனாட்சி அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா அந்த வாசுதேவனின் முகத்திரை கிளியும் இந்த கல்யாணத்தை மீனாட்சி விருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வாசுதேவன் எனக்கு வேறு வேலை இருக்குமா, அவங்க நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிடாரு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது உண்மை தெரிய ஆதிக்க கல்யாணம் மீனாட்சி கூட நிற்கணும். அதுதான் விதி. அதுக்கு என்ன வழி உண்டு அப்படி பார்க்க நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம ஜீவா கையில் நம்ம சுமதியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருந்தா அந்த நபர் சிக்கிடுவார். அவரை தொலியை உரிச்சி அடித்து வெளுக்கிறாங்க. அப்போ தான் சொல்லுடா எதுக்காக நீ அத்தையை ஆக்சிடென்ட் பண்ண, என்ன காரணம் அப்படின்னு கேட்க நேரம் இதுக்கெல்லாம் காரணம் ஆதி தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல தெரிய வருது. அதை கேட்ட உடனே சாக்காராங்க. அடித்து வெளுத்து உண்மையை தெரிய வந்தால் ஆதியின் சுயரூபம் வெளிப்படுது. ஆதி தான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கோவத்தில் எவ்வளோ தைரியம் இருந்தால் அத்தையை ஆக்சிடென்ட் ஆகி அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ பாப்பா உன்னை விடக்கூடாதுடா, நீ தானே அவனுக்கு கையாளாக செயல்பட்டிருக்க அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட உன்னை இப்போவே இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஜீவா கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதியை பிடிக்கிறதுக்குள்ளே ஏற்பாடுகளை நம்ம ஜீவா பண்ணிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது மீனாட்சி மனசில் ஜீவாவை பற்றிய மாற்று கருத்தை நம்ம உண்டு பண்ணோம். அவன் நம்மளை எப்படியும் கெடுதல் தான் பண்ணுவான் அப்படின்னு மீனாட்சி நினைக்க அளவுக்கு நம்ம பந்தக்காலில் பிடுங்க அளவுக்கு அவன் கலெக்டா பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம அனுப்பிட்டோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இனி அவள் மீனாட்சி ஜீவா பக்கமே போகமாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பியாச்சு, டிஸ்டேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்ல நேரம் வசம்மா அன்னபூர்ணியும் நம்ம தேவியையும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. பார்த்து பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அன்னபூர்ணிக்கு பெரிய ஸ்கெட்சுன்னு சொல்லலாம். அவங்க எப்படியாவது இந்த பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு கிடச்சிட்டு நம்ம எப்படியும் இவங்களை கைக்குள்ளே வச்சுருந்தா நம்மளுக்கு என்னைக்குனாலும் ஒரு ஆதாயம் தான் அப்படின்னு கைக்குள்ளே வைக்க வேலை தான் இந்த அன்னபூர்ணி பார்த்துட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அன்னபூர்ணி தேவிகிட்ட கொஞ்சம் பணத்தை பிடுங்கலாம், இந்த மீனாட்சியையும் அவன் அம்மாவையும் நம்ம வீட்டில் கொண்டு வச்சு நம்ம அடைக்கலம் கொடுத்து இப்போ இருத்தணும் அப்படின்னு சொன்னால் இவன் கட்டிக்க போகிறவ மீனாட்சி கட்டிக்க போகிறவ பெரிய பணக்காரன்ட்டு இவங்களை நான் கவனிச்சேன்னு கொஞ்சம் பணத்தை அடித்து மாற்றலாம் அப்படின்னு இந்த அன்னபூர்ணி ஸ்கெட்சை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சுமதியையும் மீனாட்சியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீவா இந்த அப்பா தான் நல்ல விஷயம் பண்ணார், இது எதுக்கோ பண்ணுதுன்னா இதையே வாயால் அத்தையையும் மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஐடியா போட்டிருந்தாலே இதுக்கு பித்தலாட்டம் தான். எனக்கு நல்லாவே தெரியுது வேணும்னே தான் இந்த அப்பத்தா பண்ணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஜீவா. அப்போ தான் எப்படியும் நம்ம ஆதியை அரெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம், அதுக்கிடையில் இந்த விஷயம் நடக்குதுன்னா கவனிச்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி எல்லா உண்மையும் தெரிய பண்ண
இல்லைன்னா ஆதியை அரெஸ்ட் பண்ணது தான் வழி அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு வந்து உண்மையை அந்த நபரை வச்சு உடைச்சி அதிகாரிகளை வர வச்சு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ஆதியை. எதுக்காக நம்ம சுமதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே இவங்க தான் அப்படின்னு உள்ள ரகசியம் உடையுது. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் மீனாட்சிக்கு வந்து தெரிய வருது. இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அந்த ஆதி அவன் வலையில் வந்து திமிரு அந்த வலையில் வந்து சிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நிலைமைக்கு காரணமே இவன் தானா. நல்ல வேளை ஜீவா வந்து அப்போ இப்போ சொல்லுதெல்லாம் நான் நம்பலை, இப்போ முழுமையாக நம்புகிறேன். ஜீவாவுக்கு என் மேலே எவ்வளோ வந்து அன்பு இருந்தனா அவை வந்து எனக்கிட்ட அந்த ஆதி மோசமானவனி நிரூபிக்க ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சு அப்படியே வந்து அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்க. ஆதி கைதுறாங்கறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதிக்கு கோபம் வருது. இந்த ஜீவா என்னையே அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு தூக்கி வச்சுட்டாம்ல, விடக்கூடாது. இனி மீனாட்சி எப்படியும் ஜீவாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். எங்கள் கல்யாணம் நடக்கவே கிடக்காது. என்னால் முடியாததை இந்த ஜீவா வந்து நடஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த